பணநாயகம் தோற்றது, ஜனநாயகம் வென்றது. அவர் தொடர்ச்சியாகவே சொல்ற மாதிரி 67-77 மீண்டும் திரும்பி இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு விசில் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் புரட்சியாக இருக்கு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் புரட்சியாக மாறி இருக்குன்னு பாக்குறேன். இது தொடர்ச்சியா நான் சொல்றேன் சார். என்ன கேட்டீங்கன்னா, இங்க வந்து மதுரை மத்தி வந்து பெரிய நட்சத்திர தொகுதி எல்லாம் சொன்னாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட ஜாம்பவான்கள் நிக்கிறாங்கன்னாங்க. 2 மலை உடைஞ்சா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஊற்று அடிக்கும். நான் தான் சொன்னேன், இது விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த சைடு பிடிஆர் முகம் பிரம்மாண்ட முகம் சொன்னா, சுந்தர் சி முகம் பிரம்மாண்ட முகம் சொன்னா, இதுல விஜய் அவர்கள் சார் முகம் தான் இந்தியா முழுக்க ஒரு பிரம்மாண்ட முகம் பார்க்கப்படுது. முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு ஒரு நல்லாட்சி தருவார்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கான வெற்றியா நான் பாக்குறேன். சிவன் சொத்து கொலை நாசம் 41 பேர் கருமா வேலை செஞ்சிருக்கு. 41 பேர் கரூர்ல என்ன நடந்தது, அது யார் செஞ்சா, இதுக்கு திமுக காரணமா இல்லையா? அதோட வெளிப்பாடுதான் அந்த பிஞ்சி குழந்தைங்க சார், அந்த தாய்மார்க, அந்த குழந்தைங்க, அவங்க வீட்டு பெண்மணிங்க, அவங்களோட சாபம் இன்னைக்கு திமுக வந்து பாத்தீங்கன்னா அகல பாகாதெல்லாம் வந்து தள்ளி போயிருக்கு. ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தி இருக்கு. இது மிகப்பெரிய கருமா வந்து வேலை செஞ்சிருக்கு. அதான் நான் சொல்றேன், மக்கள் மன்றத்தில் விசில் புரட்சி நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி மலர்ந்துருச்சா இல்லையா? எப்படி வந்து 13 வருஷம் வனவாசம் போனாங்க, எப்படி 2011 2016 வனவாசம் போனாங்க, இதுக்கப்புறமா 20 வருஷம் திமுக வனவாசம் போகுது தமிழ்நாட்டில். அதான் விசில் புரட்சி, விஜய் புரட்சி. அதான் சார், ஸ்டாலின் தோத்துருக்காருன்னா 5 வருஷம் ஆச்சு, மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல. 41 பேர் கொன்னதுக்கு திமுக காரணம். மக்கள் பாக்குறாங்க, விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு பாதிப்பு. இன்னைக்கு விஜய் சாரை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அப்ப மக்களுக்கு என்ன தேவையோ முழுமையாக அத்தியாவசிய தேவையோ கண்டிப்பா நிறைவேற்றும் சொல்றேன். தலைமை முடிவு செய்யும் சார், விஜய் அவர்கள் முடிவு செய்வார்.